நண்பன் இந்த ஆலயத்திலே இந்த திருவட்டை வெளியிட முன்வந்திருக்கின்றார். அதுவும் அவர் அம்மனால் பெற்ற பாக்கியம் என்றே கூற வேண்டும். இந்த ஆவணம் அதாவது இசையால் வசமாக இதயம் எதுவுமே இல்லை. அந்த வகை இந்த இசை பொருந்திய இந்த இருவட்டு இந்த ஆலயத்தில் எந்த நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கும் போது இது ஒரு முன்மாதிரியாக இருந்து பல ஆலயங்களிலே அந்தந்த ஆலயங்களுக்குரிய வரலாறை சொல்லுவதற்குரிய ஒவ்வொரு புத்தகங்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் உருவாவதற்கு வழிகோல வேண்டும். நிச்சயமாக அம்மன் வழிகோல வைப்பார். இசையால் வசமாகாத இதயம் எதுவுமே இல்லை என்றபடியால் எந்நேரமும் இந்த இசை மலையிலே நனைகின்ற தேவி முத்துமாரி மாரியாக பொழிந்து மக்களின் குறைதீர்த்து இந்த மண்ணில் குளிர்ச்சியை ஏற்படுத்தி எல்லா விதத்திலும் அருள் நல்க வேண்டும். அந்த வகையிலே இந்த பக்தனுடைய இந்த பெரும்பணி ஒரு குடும்பத்துக்காக அல்ல ஒட்டுமொத்த உலகுக்கும் சிறப்பளிக்க உள்ளது என்று கூறி எனது அறிமுகரை நுழைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முத்துமாரி அம்மனின் பாதங்களை வணங்கி இருவட்டு வெளியீட்டு விழாவிற்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஓய்வு நிலை வலய கல்வி பணிப்பாளர் திருமதி ஆனா வேதநாயகம் அவர்களே, இன்றைய விழாவில் கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமதி எல் மாலினி பெனிட்டன் வலய கல்வி பணிப்பாளர் துணுக்காய் அவர்களே, மற்றும் இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அம்பிகையின் அடியார்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்பிகையின் இருவட்டு வெளியீட்டு விழாவில் தலைமையுரை ஆற்றுவதற்கு அம்பிகையின் அருள் எனக்கு கிடைத்ததை இட்டு பெரும் மகிழ்ச்சி அடையும் அதே நேரம் இச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஸ்ரீ முத்துமாரி அம்மனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் என் உரையை தொடங்கலாம் என நினைக்கிறேன். எனது குடும்பத்தின் சார்பாக இந்த இருவட்டை வெளியிட்டாலும் இதிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை, ஏதோ ஒரு வகையிலே பங்கு உண்டு என்பதை கூறி இந்த விழாவிலே இந்த இருவட்டை வெளியிட காரணம் என்பது என்ன என்பதை அறிய எல்லோரும் ஆவலாக இருப்பீர்கள். அதை நிறைவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆகவே சுருக்கமாக கூறி என் உரையை நிறைவு செய்யலாம் என நினைக்கின்றேன். குடும்ப சகிதம் நான் வாழும் நாட்டிலே ஒரு ஆலயத்திற்கு சென்று வந்தேன். அன்று இரவு நான் கண்ட கனவு இன்று நனவாகும். சுமார் இரவு 12 மணி அல்லது 1 மணி இருக்கும். இதே பிரதான வீதிக்கு அருகிலே என்னுடன் யாரோ பேசுகின்றார். நீ வாழுகின்ற நாட்டிலெல்லாம் உள்ள ஆலயங்களிலே பாடப்படுகின்ற பாடல்கள் நீ பிறந்த மண்ணிலிருந்தே உருவாக்கம் பெற்று வந்துள்ளது. ஆனால் நீ பிறந்த மண்ணிலே இருக்கின்ற ஆலயத்திலே ஏன் இந்த பாடல் ஒன்றும் ஒலிக்கவில்லை? இதை நீதான் செய்ய வேண்டும். இதை செய்வதற்கு உனக்கு
உரிமையை நான் தருகிறேன், நீ இதை செய். எந்த இடையூறும் வராது நீ இதை செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்ட செய்தி. மறுநாள் காலையில் இதை நான் யாருக்குமே கூறவில்லை. ஒரு வார காலமாக இதை நான் சிந்திக்கின்றேன். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இது சாத்தியமாகுமா என்று சிந்திக்கின்றேன். ஒரு வாரம் கழித்து என் துணைவியாருடன் இதை பற்றி கேட்கின்றேன். அப்போது கூட நான் இதை சொல்லவில்லை, எனக்கு சொல்லப்பட்ட செய்தி என்று. துணைவியாரிடம் கேட்டேன். துணைவியாருக்கு தெரியும் இங்கே இருக்கின்ற அம்மையும் அருள். நாங்கள் ஒரு திருவட்டு வழித்தால் என்ன என்று. உடனே அவை எனக்கு தந்த பதில், நல்ல விஷயம், செய்யுங்கள். அதன் பிற்பாடு நானாகவே சிந்திக்கின்றேன், இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இதை யார் மூலம் நடைமுறைப்படுத்துவது, இதற்கு பிரதிநிதி தேவை. யாரிடமாவது பணத்தை கேட்டால் அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இதை நானே செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தேன். அதற்கு முன்பாக அம்பிகையின் இடம் அனுமதி கேட்டிருந்தோம். அம்பிகை இதற்கு அனுமதி வழங்கியிருந்தால், அம்பிகை கூறியது என்னவென்றால், யாரிடம் நான் இதை கொடுக்க வேண்டுமோ அவரிடம் கொடுத்துள்ளேன், அதை நிறைவேற்றி வைப்பார். அதன் பிற்பாடு அம்பிகையின் அனுமதியும் கிடைத்துவிட்டது. இதை யார் மூலம் தொடர்பு கொள்வது, யாரை கொண்டு பாடம் எழுதுவது, பாடுவது, இசையமைப்பது, இவையெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறேன் என்று நான் தினமும் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பலருடைய தொடர்புகளை ஏற்படுத்தி அதன் மூலம் எனக்கு ஒரு தொடர்பு கிடைத்தது. நான் வாழ்கின்ற நாட்டிலே உள்ள ஒரு ஆலய குருக்கள் ஐயா அவர்கள், அவருடன் நான் நண்பனாகத்தான் பழகினேன். அவரும் பல சிரமத்தின் மத்தியிலே தேடி எனக்கு இங்கே ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தந்தார். ஆனால் அவர் ஏற்படுத்தி தந்த தொடர்பு மூலம் நான் அவருடன் நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட 3 மாதங்களாக தொடர்பு கொண்டு அவரிடம் இந்த இருவட்டை வெளியிடுவதற்கு எவ்வளவு முடியும் என்று எல்லாம் பேசி ஒப்பந்தம் செய்து, முதலிலே நான் அவருக்கு கூறியது, நீங்கள் தயாரித்த இருவட்டை எனக்கு தர வேண்டும். முதலாவது விடயம். அடுத்தது, இரண்டாவது, நீங்கள் நேரிலே ஆலயத்தில் சென்று பார்வையிட. அவர் 2 விடயங்களுக்கும் சம்மதம் கூறியிருந்தார். அதன்படி முதலிலே இருவட்டை எனக்கு அவர் தரவில்லை. ஆனால் இதே ஆலயத்தில், இங்கே ஒரு சிலருக்கு தெரியும், இந்த ஆலயத்தை வந்து பார்த்து இதே ஆலயத்தில் நின்று என்னுடன் தொலைபேசியில் உரையாடினார். இப்படியான ஒரு அதிசயமான ஆலயத்தை நான் காணவில்லை, நிச்சயமாக இதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று கூறினார். நானும் அவரின் பேச்சை நம்பினேன். அவர் யாழ்ப்பாணத்திலே தான் இருக்கின்றார். நான் கூறினேன், நல்ல விஷயம் ஐயா, நீங்கள் தயாரித்த இருவட்டை எனக்கு தாருங்கள். அதன் பிற்பாடு அந்த இருவட்டில் எனக்கு மட்டுமல்ல, இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் திருப்தி அடைய வேண்டும். ஆகவே அவர்களிடம் கேட்டுவிட்டு முடிவை எடுப்போம். அவர் சொன்னார், இருவட்டை எனக்கு தருவதாக கூறி அதற்காக இங்கே ஏற்பாடு செய்திருந்தேன். இவர்களிடம் அந்த இருவட்டை கொடுங்கள் என்று. அவர் இருவட்டை இன்று வரை தரவில்லை. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, சென்ற ஆண்டு சிவராத்திரி பூஜைக்கு திருக்கேஸ்வரம் சென்றுவிட்டு வரும் வழியிலே இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றார். அதன் பிற்பாடு அந்த இருவட்டை தருவதாக கூறி இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை, தான் தயாரித்த இருவட்டு கொழும்பில் இருக்கின்றது.
நான் சொன்னேன் கொழும்பில் இருந்தால் பரவாயில்லை, விலாசத்தை தாருங்கள், நான் ஆளை அனுப்பி எடுக்கிறேன். அவர் சொன்னார், இல்லை தம்பி நான் எடுத்து தாரேன். நான் சொன்னேன், நீங்க நான் தார விலாசத்துக்கு அனுப்பி விடுறேன், எடுத்துக்காங்க. அதற்கு ஒரு தொலைபேசி தொடர்பே இல்லை. இங்கு வருவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு அவர் தொடர்பை ஏற்படுத்தினேன், இந்த அழைப்புக்கு அவரை அழைக்க வேண்டும். அதன் பிற்பாடு அம்மனிடம் கேட்டோம். அம்மா எங்களுக்கு சொன்ன வார்த்தை, உங்களை தேடி ஆள் வரும். அம்மாவின் வாக்கு மூலம் இன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இருவட்டை தயாரிப்பதற்கு பாடல் எழுதுவதற்காக இருந்தாலும் சரி, அதை பாடியவர்களாக இருந்தாலும் சரி, இசையமைத்தவர்களாக இருந்தாலும் சரி, அம்மனின் வழிகாட்டலிலே வந்தவர்கள். முதலிலே நான் அவரை ஏன் கூறினேன் என்றால், அவர் என்னை ஏமாற்ற நினைத்திருக்கலாம், ஆனால் அம்பிகையை ஏமாற்ற முடியாது. ஆகவேதான் அம்பிகை எதை விரும்பினாவோ அதைத்தான் இன்று நாங்கள் நிறைவேற்றி வைக்கின்றோம். அம்பிகையின் அருளால் இந்த திருவட்டை இன்று வெளியிடுவதற்கு சகல வழிகளிலும் உதவி புரிந்த, குறிப்பாக இசையமைப்பாளர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நான் பல பேரை தேடினேன், ஆனால் அம்பிகை அனுப்பி வைத்த அன்பர்கள் தான் இன்று இந்த திருவட்டை எனக்கு ஒளியமைத்து தந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. இதுதான் இந்த இருவட்டை வெளியிட காரணம் என்பதை கூறி, இதிலே எந்த விதமான தனிப்பட்ட நோக்கங்களோ அல்லது தனிப்பட்ட சிலர் நேற்று என்னை கேட்டார்கள், என்ன நேற்று கடனுக்காக இந்த இருவட்டை வெளியிடுறேன். நான் சொன்ன நாளைக்கு தெரியும் ஏன் வெளியிடுறேன். ஆகவேதான் இந்த அம்பிகையின் அருளால் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்ததையிட்டு நான் மிக பெருமிடும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் நான் பிறந்த மண்ணிலே இந்த விருவட்டை வெளியிடுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு இந்த அம்பிகை அருளால் அனைவரும் உதவி புரிந்த அனைவருக்கும் நன்றியை கூறி எனது உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. வெளியீட்டுரை இடம்பெறும் வெளியீட்டுரையினை இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு சு மனோரஞ்சன ஆசிரியர், முல்லைத்தீவு வித்யானந்தா கல்லூரி அவர்கள் வெளியீட்டுரையை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்புமோடு அழைக்கப்படுகின்ற ஆலங்கரப்படி முத்துமாரியம்மன் புகழ்பாடுகின்ற இந்த இருவட்டிற்கான வெளியீட்டுரை நடத்துவதற்காக கிடைத்த வாய்ப்பிற்கு முதலில் இந்த விழா குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அன்றைய காலங்களில் ஆலயங்கள் அனைத்திலுமே அந்தந்த ஆலய சூழலையும் அந்தந்த ஆலய பேசங்களையும் மையப்படுத்தி அந்த தலங்களிலே உரைகின்ற இறைவன் நிறைவேறும் புகழை இசையோடு பாமாலையாக பாடி அதை இருவட்டு வழியும் வெளியிடுவது மரபாகி வருகின்றன. இது ஒரு பயனுள்ள மிக்க அல்லது ஒரு மதத்தை பரப்புகின்ற அல்லது மனங்களிலே ஒரு ஆன்மீக எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நற்பெயர்ப்பாடாகும். அந்த வகையில் இன்றைய தினம் பானையடி முத்துமாரியம்மன் ஆகிய புகழை பாடுகின்ற வகையில் திருமதிக்கான பேரும்பராத குடும்பத்தினர் மிகவும் விருப்போடு மனவிருப்போடு இந்த இருவட்டை வெளியிடுகின்றார்கள். இந்த இருவட்டு இந்த அம்மனின் புகழை காற்றோடு கலக்க செய்து உலகெங்கும் புகழ் பரப்பும், என்றும் அழியாததாக என்றும் நிலைபெற வேண்டும் என்றும் இவ்வாறான பல்வேறு இருவட்டுகள் இந்த ஆலயத்தின் புகழ்பாடுகின்ற வகையில் வெளிவந்து இந்த ஆலயத்தின் புகழ் மென்மேலும் ஓங்கி இந்த ஆலயம் மேலும் திறக்க வேண்டும் என்றும் வாழ்த்து இந்த வாய்ப்பை அளித்ததற்கு நன்றியும் கூறி எனது வெளியீட்டுரையை நிறைவேற்றுகின்றேன். அம்மாவினுடைய கிருபையோடு இசைத்தட்டானது திருமண விருந்தினரால் சர்வா பெருமனான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது.
பாலைவன தென்னையனும் இவ்விசைப்பள்ளியில் அவள் திருப்பாதங்களை காணிக்கையாக்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். மாங்குளத்தில் மண் சேர்ந்த திருமதி பேரன்பநாதன் குடும்பத்தினரின் தயாரிப்பாக வெளிவரும் இவ்விசைப்பள்ளியில் தன் இசை வண்ணத்தால் கலை வண்ணம் சேர இசைக்கோர்ப்பு செய்துள்ளாற்றும் மனோரஞ்சன் ஆகியோர் ஜாத்திருக்கும் வரிகளுக்கு தங்கள் இனிய குரல் வண்ணத்தால் இனிமை சேர்த்திருக்கிறார்கள். திக்கட்டும் புகழ்பரப்பும் தேன்முதல குரலோன் வர்ண ராமேஸ்வரன், இளத்தி இளைய சவுந்தரராஜன் என அழைக்கப்படும் அருள்ஜோதி, வளரும் தலைமுறையின் முன்னணி பாடகர் தயாகரன், ஆசிரியர் ஜீவந்தனி லம்போதரன் பல இசைக்குழுகளில் தன் இனிய குரல்வன அற்புத வரிகளுக்கு தன் விரல் வண்ணத்தாள் விருதங்க இசையினை அளவையூர் கேதீஸ்வரன் பிரணவகரன் வழங்க துல்லியமாய் அத்தனை பாடல்களையும் ஒலிப்பதிவு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் மல்லாகம் அரங்கவி கலைக்கூடத்தின் நிர்வாக இயக்குனர் நுண்கலை மாணி ஆசிரியர் சிவநாதன் ரஜீவன் அவர்கள். வேண்டும் அடியவர் விரும்பும் வரங்களை தரும் மாங்குளத்து முத்துமாரி அம்மனுடைய பாதங்கள் பணிந்து இசைக்குழையை அவள் பாதாள விந்தங்களில் காணிக்கையாக்கி பேரின்ப வாழ்வளிக்கும் அவள் அடிகளை பணிகின்றோம். நன்றி, வணக்கம். இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் அடியார்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே மதிப்பீட்டு நிகழ்த்துவதற்கு எனக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அம்பாளுக்கும் இந்த நிர்வாகத்தினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த இருவட்டு நிகழ்விலே மதிப்பீடு என்பதை விட அது ஒரு நயப்புரையாக நான் கூறலாம் நினைக்கிறேன். அம்மனுடைய அருள் பாடல்களை மதிப்பீடு செய்கின்ற அளவுக்கு எனக்கு விவேகம் வேகம் அதற்குரிய திறன் இருக்கும் போது தெரியவில்லை. அதனாலே இந்த பாடல்களில் இருக்கின்ற சிறப்புகளை மட்டும் கூறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடல்களை நல்ல கவிவரிகளிலே 5 கவிஞர்கள் யாத்திருக்கின்றார்கள். பக்தி சுவை நன்கு சொட்டு அளவிற்கு அந்த கவிஞர்கள் யாத்திரப்பட்டிருக்கின்றனர். அந்த கவிவரிகளுக்கு இளம் இசையமைப்பாளர் ரஜீவன் அவர்கள் நல்ல உயிரோட்டம் கொடுத்திருக்கின்றார். இருவட்டு என்பது இசை இருவட்டு என்பது பலருடைய கூட்டு முயற்சி. அதிலே நல்ல கவி வரிகள் இருக்க வேண்டும். அந்த கவிவரிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கின்ற நல்ல இசை இருக்க வேண்டும். அந்த இசையும் கவிவரிகளையும் கலந்து அதுக்கு உயிர் கொடுக்கும் அளவுக்கு நல்ல சொற்களை தங்களது நாவின் மூலம் உச்சரித்து பாடுகின்ற நல்ல பாடல்கள் இருக்க வேண்டும். அந்த வகையிலே ரஜீவனுடைய இந்த இருவட்டு நல்ல வகையில் அமைந்திருக்கின்றது. பாடல்களை பாடிய பாடல்கள் அந்த இசையை நன்கு புரிந்து கொண்டு கவிவரிகளை நன்கு புரிந்து கொண்டு நன்றாக பாடியிருக்கின்றார்கள். அம்மனுடைய அருளை பற்றியும் வாழ்ந்த பிரதேசத்தை பற்றியும் நன்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலும் அம்மனுடைய அருளை கேட்ட மாத்திரத்திலே பக்தி பரவத்தோடு உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலும் கவிஞர்கள் அமைந்துள்ளது. அந்த கவிஞர்களுக்கு உயிரோட்டமான இசையினூடாக பரவசத்தை கொடுத்திருக்கின்றார்கள். 10 பாடல்களிடம் இருக்கின்றன. இந்த 10 பாடல்களிலே ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு உற்சாகத்துக்கு முதலாவது பாடலிலே பிள்ளையாரை நினைந்து பாடப்பட்ட பாடல். அந்த பாடல் நன்கு அமைந்திருக்கின்றது. அது கூட இந்த மாங்குளம் பிரதேசத்தில் அமைந்த பிள்ளையாரை பற்றி கூறுவதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நல்ல கவிவரிகளிலே அந்த பாடல் நல்ல சந்தங்கள் நிறைந்ததாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இசை நன்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. விஸ்வபிரசன்ன சர்மா அவர்கள் அந்த கவிவரிகளுக்கு தனது குரல் மூலம் நல்ல ஓசை நயத்தோடு பாடல்களை கொடுத்திருக்கின்றார். நாதத்தில் இருந்துதான் ஸ்வரங்கள் பிறக்கின்றன என்று சொல்வார்கள். ஸ்வரங்கள் இருந்துதான் ராகங்கள் பிறக்கின்றன. இந்த ராகங்களில் இருந்து தான் பாடல்கள் தோற்றப்படுகின்றன. இந்த 7 ஸ்வரங்களுக்கு எத்தனை ஆயிரம் கோடி பாடல்கள் உருவாகின்றன. அந்த பாடல்களை நல்ல இசையமைப்பிலே வெளிக்கொணர்கின்ற கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் மிகவும் போற்றக்கூடியவர்கள். அந்த வகையிலே ரஜீவன் நல்ல வகையிலே இசையமைத்திருக்கின்றார். அதற்கு நல்ல பாடல்களும் கவி கலைஞர்களும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். முதலாவது பாடலிலே
பிள்ளையாரை நினைந்து மனோரஞ்சன் அவர்கள் எழுதிய பாடலை விஸ்வபிரசன்ன சர்மா நல்ல முறையிலே பாடியிருக்கிறார். நல்ல சந்தன நிறைந்த பாடலாக அது அமைந்திருக்கின்றது. இரண்டாவது கம்சத்தரி ராகத்தில் அமைந்திருக்கின்றது. நல்ல கர்நாடக ராகங்கள் இதிலே பூட்டப்பட்டிருக்கின்றன. ராகங்கள் நேடி கணக்குகள் இருந்தாலும் கூட அது ரசனை கொடுப்பதாக அமைந்திருக்கின்றது. இரண்டாவது பாடலிலே வன்னி மண்ணில் மாங்குளத்தில் என்ற பாடல் மனோரஞ்சனுடைய பாடல் அருள்ஜோதி அவர்கள் பாடியிருக்கின்றார். ஒரு கிராமத்தை சார்ந்த வகை அம்மன் என்கின்ற பணியாளர் அந்த கிராமத்தினுடைய பெருமைகளை கூறக்கூடிய வகையிலும் இசை கிராமத்து புறமாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றது. சங்கராபரணத்து ராகத்திலே அமைந்த பாடலாக அது காணப்படுகின்றது. மூன்றாவது பாடலாக மாங்குளம் ஊரிலே கோயில் கொண்ட மாரியம்மா பன்னாளன் தேவியே மாரிமுத்து மாரியம்மா சந்திரகம்ச ராகத்திலே செல்வம் பவானந்தமூர்த்தி அவர்களுடைய கவிஞர்களுக்கு லம்போதரன் ஜீவந்தனி உயிரோட்டப்படுத்தியிருக்கின்றார். அந்த பாடலும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. நான்காவது பாடல் சக்கரவாக ராகத்திலே மாங்குளத்து மாரியம்மா உன்னை தேடி வந்தோம் என்று வல்லராமேஸ்வரன் அவர்கள் உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு இசை பாடகர். அவரை தெரியாதவர்களே இல்லை. அவர் தானே இயற்றி தானே பாடியிருக்கின்றார். இளம் இசையமைப்பாளர் ரஜீவன் அவர்களுடைய இசையமைப்பில் அவர் பாடியது பெருமைக்குரிய விஷயம். உண்மையிலேயே நல்ல வகையிலே அவருக்கு ஏற்ற வகையிலே இசையை வழங்கியிருக்கின்றார் ரஜீவன் அவர்கள். அவர் தானே இசையமைத்து தானே எழுதி அந்த பாடல்களை பாடியிருக்கின்றார். நல்ல சந்தங்கள் நிறைந்ததாக அது அமைந்திருக்கின்றது. ஐந்தாவது பாடல் மருதநிலம் தேடுகின்ற முத்துமாரி. இது சங்கராபரண ராகம். ரஜீவன் அவர்கள் இசையமைப்பாளர் ரஜீவன் அவர்களை எழுதி அதற்கு இசை கொடுத்து பர்யான் என்ற தம்பி பாடியிருக்கின்றார். இவர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர் என்று அறிந்தேன். உண்மையிலேயே அந்த பாடல்களுக்கு உணர்ச்சி பொங்க மற்றவர்கள் கேட்கின்ற போது அம்மனை நேரிலே காண்கின்ற மாதிரியான வகையிலே இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பாடலிலே இந்த ராகத்திலே சில ஸ்வரங்கள் மாறி அமைந்திருந்தாலும் கூட அது கூட அழகாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இது கூட நாட்டுப்புற மட்டிலே தான் அமைந்திருக்கின்றது. ஆறாவது பாடலாக பாலைவரம் தேடி வந்தால் சாரியஸ் ராகத்திலே மனோரஞ்சனுடைய உருவாக்கத்திலே கங்காதரன் அவர்கள் பாடியிருக்கின்றார். பக்தி சுவை நன்கு வெளிப்படும் அளவிற்கு பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஏழாவது பாடலாக ஆனந்தவல்லியா என்று தொகையராக தொடங்கி ஓங்கார நாமத்தில் என்று சொல்லி கம்சானந்த ராகத்திலே வல்லராமேஸ்வரன் அவர்கள் தானே பாடல் எழுதி இந்த பாடலை தானே பாடியிருக்கின்றார். இது ஒரு நடன அமைப்புக்கு ஏற்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. இதற்கு நல்ல முறையிலே தனது விரல்கள் மூலம் நல்ல லைஃபை கொடுத்து நல்ல மிருதங்க ஓசையை நன்கு இங்கு காட்டியிருக்கிறார் குணவர்தன் அவர்கள். உண்மையிலே அந்த லயம் கேட்கின்ற போது மனத்திலே உணர்ச்சி பொங்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக எட்டாவது பாடல் ஊரூராய் கோயில் கொண்டு என்கிற சுகவந்தரா ராகம். அந்த சுகவந்தரா ராக பாடல் மனோரஞ்சனுடைய கவியாக்கத்திலே வேதனை ஒரு சிவதர்ஷிகா அவர்கள் பாடியிருக்கின்றார். அந்த பாடலின் இடையிலே சுகவந்தரா ராகத்தின் இடையிலே மகுடிநாதம் கொடுக்கப்பட்டு மகுடிநாதத்திலே புன்னாவராளி ராகத்திலே புகுத்தி இருக்கின்றார். இரண்டு ராக கலப்புகள் இருக்கிற போதும் அது உண்மையிலே ஒரு வித்தியாசம் இல்லாத வகையிலே நல்ல ரசனைக்குரியதாக அது அமைந்திருக்கின்றது. அதிலே பக்தி உண்மையிலே நல்ல முறையிலே வெளிப்படக்கூடிய வகையிலே பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்பதாவது பாடல் அருள்கொண்ட தாயை ஆதாரம் என்ற அமிர்தபட்சன் ராகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. மணியை வேண்டி பாடப்படுகின்ற ராகம் அமிர்தபட்சன் என்று சொல்வார்கள். உண்மையிலே இந்த மாணியினுடைய அருளை வேண்டி பாடக்கூடிய வகையிலே அந்த இசையமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்றது. திருமதி துஷ்யந்தி அருள்வர்ணன் அவர்களுடைய ஆக்கத்திலே வேலூர் சிவதர்ஷிகா அவர்கள் பாடியிருக்கின்றார். பத்தாவது பாடலாக வாராவம் வாராவம் மாரியம்மா மாயாமலர்களுடைய ராகத்திலே ரஜீவன் அவர்களுடைய எழுத்தாக்கத்திலே தேவன் அவர்கள் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். அந்த பாடல் மற்ற பாடல்களுடைய கொஞ்சம் விறுவிறுப்பு கலந்ததாக உண்மையிலேயே மாரியனுடைய அருள் கூடி அந்த பக்தர்கள் அவருடைய அருளை பெற்றுவிட்ட வகையிலே உணர்ச்சி பொங்க வெளிப்பாடுகளை காட்டுவது போல அந்த பாடல் உண்மையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தேவர் நன்றாக பாடியிருக்கின்றார். அதிலே பக்தி பிரவசம்
வெளிப்படக்கூடிய வகையிலே இசையமைக்கப்பட்டிருக்கின்றது. தேவன் அவர்களும் ஒரு இளம் கலைஞர். அவரது துறை வேறாக, அவர் படையாற்றும் துறை வேறாக இருந்தால் உண்மையிலே அவருடைய இசைத்துறை பரம்பரை இசை கலைஞர். நன்றாக இந்த பாடலில் ரஜினியோட இசைக்கேற்ற வகையிலே பாடியிருக்கின்றார்கள். நல்ல வகையிலே இந்த இருவட்டு வெளிவந்திருக்கிறது. இந்த பிரதேசத்தை பெற்றக்கூடிய வகையிலே, இந்த பிரதேசத்தினுடைய பெருமைகளும் இந்த அம்மனுடைய அருள் வாக்கும் வெளிப்படக்கூடிய வகையிலே இருவட்டு அமைந்திருக்கின்றது. அனைத்து கலைஞர்களும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். பாடல்களுக்கு நல்ல வரிகள் இருக்க வேண்டும், நல்ல கவி இருக்க வேண்டும். எல்லோரும் கவிஞர்களாக இருப்பார்கள், ஆனால் அதற்கு பாடல்களுக்கு இசையமைப்பது என்பது கடினமாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் கவிஞர்களுடைய கவிவரிகளுக்கு நல்ல வகையில் இசையமைத்திருக்கிற ராஜீவர்கள். அந்த வகையிலே இந்த இருவட்டை வெளிக்கொணர்வதற்கு பாடுபட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நயப்பிரேக்கிற சந்தர்ப்பங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நீரெல்லாம் பெற்றாலும் நீயே அம்மா, என்றும் காத்தருவாய் துறையே அம்மா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா. கையளவில் நீயும் வந்தார் உந்தன் கையளவில் திருநூறும் தந்தார். தாயவள் நீயம்மா